தவக்கால சிந்தனைகள். பகைவனை மன்னியுங்கள், அப்போது இறைவன் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் நீண்ட வெற்றிகரமான வாழ்க்கையும் உங்களுக்கு அருள்வார். 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி போலந்து நாட்டின் கர்தினால் கரோல் வைத்தியா போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 2ஆம் அருள் சின்னப்பர் என்ற பெயருடன் தன் புனித பயணத்தை தொடங்கினார். இயேசுவுக்கு சிலுவை பாதையில் ஏற்பட்ட இன்னல் போல் அவர் வாழ்விலும் ஏற்பட்டது. திருத்தந்தை 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் முகமது அலி அக்ஸா என்பவனால் சுடப்பட்டார். ஒரு குண்டு குடலை துளைத்து சென்றது. அடுத்த குண்டு கைவிரலை சிதைத்தது. ரோம் நகரின் ஜெமர்லி மருத்துவமனையில் சுமார் 5:30 மணி நேரம் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. நினைவு திரும்பியவுடன் போப்பாண்டவர் சொன்னார், யாரென்று தெரியாத அந்த சகோதரனை மன்னிக்கிறேன். இயேசுவின் பாதையை பின்பற்றி அவனை மன்னிக்கிறார். சுகமடைந்து வீடு திரும்பிய சில நாட்களுக்கு பின் தன்னை துப்பாக்கியால் சுட்ட முகமது அலி அக்ஸாவை சிறைச்சாலையில் சென்று சந்திக்கிறார். சில மாதங்களுக்கு பின்பு ரோம் நகரின் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி முகமது அலி அக்ஸாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு அவனுடைய நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். பகைவனை மன்னியுங்கள் என்ற இயேசுவின் வார்த்தையின்படி வாழ்ந்த போப்பாண்டவர் 28 ஆண்டு காலம் போப்பாண்டவராக உலகம் சுற்றும் புனிதராக வாழ்ந்தார். ஆதலால் இந்த தவக்காலத்தில் நாம் பகைவர்களை மன்னிப்போம். வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்க நம்மை இறைவன் அருள் புரிவாராக.